Hi guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படினு சொல்லி நம்புறேன். இன்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரிங் கலெக்ஷன் தான் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். சோ உங்களுக்கு இதுல என்ன ரிங் பிடிச்சிருக்கு அப்படினு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ரிங் வந்து கலெக்ஷன் பண்றதுல ரொம்ப பிடிக்குமா அப்படினு மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. and டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் Subscribe பண்ணாம வீடியோ பார்க்கறீங்க அப்படினா ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. Instagramல ஃபாலோ பண்ணாதவங்க Instagramல ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். என்கிட்ட என் வீடியோ ஷூட் அப்போ என்ன இருக்கோ இல்லையோ அது முக்கியமே இல்லைங்க. இந்த ஒரு கிளாஸ் காஃபி கண்டிப்பாக இருக்கும். என்ன மாதிரி காஃபி லவர்லாம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கமெண்ட்டில் வந்து காஃபியை பற்றி புகழ்ந்து பேசிட்டு போங்க. ஏன்னா அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். காஃபி இல்லாத டேவே வந்திருக்காது. இந்த வீடியோவில் எதுக்கு இவங்க காஃபியை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். பட் காஃபி லவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் காஃபி வந்து பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேரெக்டாக கலெக்ஷனுக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ ரேண்டமாக எல்லா ஷாப்லையுமே வந்து வாங்கியிருப்பேன். ஒரு 4 or 5 ஷாப் வந்து நான் ரெகுலராக வந்து எப்போயாவது நம்ம போவோம் இல்லையா, ஏதாவது வெக்கேஷனலாக வாங்குறதுக்கோ இல்லை சீட்டு போட்டிருப்போம். ஸோ அதனால வந்து போய் பார்க்குறதுக்கோ அந்த மாதிரி போவோம் இல்லையா. ஸோ அப்போ வாங்கின கலெக்ஷன் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ரிங் வந்து எனக்கு கலெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு இந்த இயர்ரிங் மேலேயோ இல்லை இந்த செயின் நெக்லஸ் அது மேலெலாம் வந்து லவ் கிடையாது. ரிங் மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிங் கலெக்ஷன் வந்து எனக்கு நிறைய இன்னும் வாங்கணும் அப்படின்னு ஆசை தான். ஸோ ஓகேவா, இப்போ வந்து பர்டிகுலராக கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். 12 வாங்கணும் அப்படின்னாலே சீட்டு போடணும் அப்படின்றது வந்து எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். பட் இப்போ சீட்டு போட்டாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு 11 மந்த்து சேர்த்தாலுமே வந்து பெருசாக வந்து வாங்க முடியாது. இதுக்கப்புறம் வந்து உயரத்தை எட்டும் தங்க விலை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதை பற்றி போக போக பேசிகிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிங் வந்து இது தான். எனக்கு இந்த ரிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை வாங்கி ஒரு 6 இயர்ஸ்க்கு கிட்ட வந்து இருக்கும். 6 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். 2018-19 வந்து வாங்கினோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லேயராக இருந்தது. அப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்றதுனால தான் வாங்கிட்டு இருந்தேன். நிறைய வந்து பேர் வந்து யூஸ் பண்ணி வந்து பார்த்துருக்கேன். இதுலேயே வந்து 2 ரிங் மாதிரி இருக்கும், 2 லேயர் மாதிரி இருக்கும், 3 லேயர் மாதிரி இருக்கும், 4 லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் வந்து 3 லேயர். இது வந்து ஜிஆர்டியில் தான் வாங்கியிருந்தேன். ஜிஆர்டியில் நிறைய இருக்கும் இந்த மாதிரியான ரிங்ஸ் கலெக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம்ஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாடல். உங்ககிட்டயுமே வந்து இந்த ரிங் இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன் இந்த ரிங் வந்து இருந்திருக்கு. ஸோ தான் மை ஃபேவரட் ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் தான். ஃபங்க்ஷனுக்குலாம் மோஸ்ட்லி இதுதான் வந்து போடுவேன். செகண்ட் ரிங் வந்து ரொம்ப ஹாட் டச்சிங்கான ஒரு ரிங் தான். பாப்பாக்காக பாப்பா பிறந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவளுக்கு இந்த வெள்ளி பவுலும் வெள்ளி ஸ்பூனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 மந்தில் வந்து அவளுக்கு சாலிட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனது. அங்கே பேபி ரிங்ஸ் வந்து பக்கத்துலேயே இருந்ததுனால போய் பார்க்கும்போது எனக்கு இந்த ரிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அரௌண்ட் வந்து ஒரு 600 மில்லிகிராம் அந்த மாதிரி தான் இருக்கும். 600 ப்ளஸ் அந்த மாதிரி மில்லிகிராம் தான் வந்து இருக்கும். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பாப்பாவோட விரலுக்கு வந்து பத்த மாட்டேங்குது. நான் அதனால செயினில் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெண்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாடல். ஏதாவது முன்னாடிலாம் ஒரு கோல்ட் ஷாப் போனேன் அப்படின்னா பிளான் வந்து ஒன்று பண்ணிட்டு போயிருப்போம். எக்ஸ்ட்ராவாக ஒன்று வாங்கிட்டு வந்திருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கோல்டு ரேட் வந்து இந்த 2021 2020லலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் இப்போல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு போகிறதையே வந்து வாங்க முடியாது. அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்குது. உச்சத்தை தொட்டது வெள்ளி தங்கம் ரேட் அப்படின்றது தான் வந்து பார்க்க முடியுது அப்பப்போ. நெக்ஸ்ட்டு இந்த ரிங் இதுவுமே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதுவுமே அகைன் ஜிஆர்டியில் தான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாடல். ஆக்சுவலாக இதே மாதிரி இன்னொரு மாடலுமே வந்து வச்சுருப்பேன். எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் வந்து அது என்ன மாடல்னு தெரியல. லைட்டாக ஃபிஷ் மாதிரி இருக்கும், லைட்டாக ஒரு மாதிரி ரோஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம்ஸ்க்கு கிட்ட வந்து வந்துச்சு. நாங்கள் எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 கடையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிட்டு வருவோம். பட் எங்களுக்கு வந்து எந்த 2 ஷாப்பில் போடுறதா இருந்தாலும் ஒரு ஷாப் கண்டிப்பாக ஜிஆர்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஜிஆர்டி என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். மாடல்ஸ் நிறைய, ரிங் கலெக்ஷன் வந்து நிறைய இருக்கும். இயர்ரிங்லாம் வந்து அவ்வளோவா இருக்காது. என்னோடய 4th ரிங் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்னோடய பர்த்டேக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த ரிங் இது. ஆக்சுவலாக 2 கிராம்ஸ்க்கு கிட்ட வந்துச்சு. பட் என்ன ஒரு விஷயம்னா ஸ்டோனோட சேர்த்து தான் அந்த கடையில் வந்து வெயிட் வந்து போடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க ஜெயின் ஜுவல்லர்ஸில் வந்து வாங்கினது தான்.
அந்த ஷாப்பில் வந்து ரிங்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நான் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஏதாவது வாங்கணுன்னா கலெக்ஷன் வந்து பார்த்துருக்கேன். ரீசனாக இப்போ தான் ஒரு 1.5 இயர்ஸாக சரியாக போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி வந்து போகும்போதெல்லாம் கலெக்ஷன் வந்து பார்ப்பேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிங் வாங்கணும் அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் நியர்பை இருந்தீங்க அப்படின்னா ஜெயின் ஜுவல்லர்ஸ்க்கு வந்து போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டோன்லாம் எனக்கு வேலை 3 இயர்ஸ் கிட்ட ஆகுது இல்லையா, ஸ்டோன்லாம் வேலை. நெக்ஸ்ட்டு இதுதான் பேர்ல் வச்ச மாதிரி ஒரு ரிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ல் வச்ச மாதிரி, ஏன்னா என்கிட்ட கம்மல் வந்து இருக்குது பேர்ல் வச்ச மாதிரி. அதை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதனால அதுக்கு பேராக வந்து நம்ம ரிங் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செட் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுது. ஏன்னா பாப்பாவுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க பெருசானா அப்படின்றது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ல் ரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மாடலுமே உங்களுக்குமே பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் காட்டுற ரிங்கில் உங்களோட ஃபேவரட் எது அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர்ல் வச்சதோ இல்லை ஸ்டோன் வச்சதோ அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது அதை வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அது வந்து அழகுக்காக தான் வாங்குகிறோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது நம்ம ஸ்டோன் இல்லாததோ இந்த மாதிரிலாம் பேர்ல் இல்லாத மாதிரி வாங்கினோன்னா அது வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து ஒரு ஜுவல் வாங்கும்போது அதோட வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்க மாதிரியோ அந்த மாதிரி வந்து மாடலில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். அதனால தான். நெக்ஸ்ட்டு இந்த ரிங்கு வந்து என்கிட்ட ஒரு 10-11 வருஷமாக இருக்குங்க. கல்யாணில் வந்து வாங்கினது தான். 1.5 கிராமுக்கு கிட்ட வந்துச்சு. இந்த 10 வருஷத்துக்கு மேலே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரியலாக சொல்கிறேன், செம சூப்பராக இருக்கும். ரொம்ப கெட்டியமாக இருக்கும். அது சாலிடாக வந்து இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டாக வந்து காட்டும் உங்களோட ஹேண்டை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரிங் போடுறது. இந்த வெள்ளி ரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசிக்கல் மோந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான். இதெல்லாம் வந்து கோல்டில் ப்ரிஃபர் வந்து நான் பண்ணலைங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வெயிட்டானதை தூக்குவோம். திடீர்னு நம்மளுக்கு ஒரு சிலிண்டர் கூட நம்ம மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு இந்த ரிங்கை கழட்டி வைக்கணும் அப்படிலாம் வந்து தோணாது. ஸோ இந்த மாதிரி வெளியில் வந்து இந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா 1200 கிட்ட வந்துச்சு. இந்த ஆம ரிங் இதுவுமே ரொம்ப வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வருஷமாக வந்து ஆம ரிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வந்து அப்பப்போ மாற்றுவேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இதெல்லாம் நான் வந்து கோல்டில் போடணும் அப்படின்னு நினைக்கல. ரெகுலராக யூஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆள்காட்டி விரலில் போடும்போது கொஞ்சம் நல்லா வந்து சாலிடாக இருக்கணும். ஒரு 1/2 சவரம் 3/4 சவரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து அகைன் ஜெயின் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீபெரும்புதூரில் தான் வாங்கினது. நான் அந்த மாடல் காட்டினேன் இல்லையா, ஸோ அது கூடவே இந்த ரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பேரப் பண்ணுற மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த ரிங்கு அதுக்கப்புறம் இயர்ரிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சதுன்னா ரொம்ப பிடிக்கும். பட் இயர்ரிங்கில் வந்து அவ்வளோவா ஸ்டோன் வச்சதெல்லாம் நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா நான் அதெல்லாம் வந்து ஒரே ஒரு ஸ்டோன் வச்ச கம்மல் மட்டும்தான் வச்சுருக்கேன் ஜிமிக்கி. மற்றபடி நான் இந்த ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் அதிகமாக வாங்க மாட்டேன். பட் ரிங் அப்படின்னும் போது ஒரு 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து அழகாக இருக்கே அப்படின்றதுனால ஸ்டோன் வச்ச மாதிரி வந்து வாங்குறது. பட் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டோனை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். டைமண்ட் வேணும்னா நீங்கள் வந்து போகலாம். அது எப்போவா இருந்தாலும் நம்மளுக்கு ரீசேல் வேல்யூ இருக்குது. இந்த ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாமே எடுத்துகிட்டு தான் நம்மளுக்கு வெயிட் வந்து போடுவாங்க. அதனால தான் எனக்கு இதில் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. மாதிரி இந்த ஸ்டோன் வச்ச ரிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். எண்ணெயெல்லாம் வந்து கையில் நிறைய வந்து யூஸ் பண்ணுறது, தலையில் தேய்க்கும் போது அப்போல்லாம் வந்து ரிங்கை கழட்டி வச்சுட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ரிங் வந்து லாங் லாஸ்டிக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் கரெல்லாம் இறங்காமல். இது வந்து பாப்பாவோட ரிங்கு தான். அகைன் இந்த மாடல் வந்து ஒரு ஃப்ளவர் மாடலாக இருக்கும். பாப்பாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் 5 விரல்லையுமே பாப்பாவுக்கு வந்து லூஸாக தான் இருக்குது. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ரிங் ஃபிங்கரில் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் அவளுக்கு நூல் சுற்றிலாம் வந்து போட்டு பார்த்தேன். பட் அப்போவுமே அவளுக்கு வந்து லூஸாக தான் இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணாமல் தான் வந்து வச்சுருக்கேன். அவள் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் 3.5 இயர்ஸ்லாம் அவளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இதை நான் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாடல். இதுவுமே வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்கும். 1 கிராமுக்கு கிட்ட வந்து 1 கிராமுக்கு மேலே தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து கிஃப்டட் ரிங் தான். ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. அவளுக்குமே வந்து இது வந்து வச்சு போடலாங்க. ஒரு 4 or 5 இயர்ஸ்க்கு வச்சு போடலாம். நெக்ஸ்ட்டு ரிங் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து யூனிக்காக தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க இந்த மாடல்ஸில். அதனால தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ரிங்கும் இந்த தேர்டாக இருக்குது இல்லையா, ஸோ இந்த ரிங்கும் இப்போ நான் காட்ட போகிற ரிங்கும் கொஞ்சம் வந்து சிமிலராக ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அது வந்து ஒரு 1.5 கிராம் கிட்ட வந்துச்சு. சரவணா ஸ்டோர்ஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன்.
டி நகரில் இருக்க பாடியில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரெகுலராக கூட நம்ம ரெகுலர் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த ரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து வேஸ்டேஜ் கம்மி தான். அகைன் வந்து 2021 தான் வந்து வாங்கியிருந்தேன். அதனால் அந்த ரிங்குமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான். நெக்ஸ்ட்டு இந்த ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் வெட்டிங் டேவா இல்லை என்னோடய ஃபர்ஸ்ட்டு அந்த வெட்டிங் ஆன அந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து வாங்கினேன். அக்ஷய தீதிக்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அக்ஷய தீதிக்கு எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது அவர் வந்து ரிங்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஜெயின் ஜுவல்லர்ஸில் தான் வந்து வாங்கினேன். அப்போ தான் போயிட்டு அந்த கலெக்ஷன்லாம் வந்து நான் பார்த்தேன். இதுவுமே வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து பழைய மாடல் இல்லையா? ஸோ அப்போதைக்கு அந்த கலெக்ஷன் தான் இருந்தது. ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு அன்றைக்கி அக்ஷய தீதி அப்படின்றதுனால. அதனால் நான் வந்து சீக்கிரமாக எடுக்கணும் அப்படின்றதுனால ஏதோ ஒரு மாடல் ஏதோ ஒரு கோல்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்தது தான். ஸோ இந்த ரிங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா சில ரிங்லாம் வந்து பேங்க்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். பாய்.